ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நம்ம இந்த வீடியோல முழுமைக்கும் காணப்போகிறது வசம்ப வைத்து மகாபிரியவா அவர்கள் கூறிய ஒரு எளிய பரிகாரத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பாருங்க. அப்பொழுதுதான் நம்ம சொல்ல வருகின்ற கருத்து என்னவென்று உங்களுக்கு முழுமையாக புரியும். இதுல முழுக்க முழுக்க அனைத்து விதமான பரிகாரத்தையுமே மகாபெரிவா அவர்கள் அவருடைய பக்தர்களுக்கு காஞ்சி மடத்துல வைத்து கூறியதைத்தான் நம்ம முழுமைக்கும் கூறப்போகிறோம். வசம்பு அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டாலே நம்முடைய முன்னோர்கள் காலத்துல பயன்படுத்திய ஒரு எளிய அதிசயமான ஒரு மூலிகை பொருளாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. அப்படிப்பட்ட அந்த மூலிகையை வைத்து குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தியாகவும் அதை கண்டிப்பா பயன்படுத்தி கொண்டு வந்தாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை அகற்றுவதிலிருந்து அனைத்து விதமான செயல்களுக்குமே இந்த வசம்பு அப்படிங்கிறது பயன்படுகிறது. அதே நேரத்துல நம்முடைய முன்னோர்களாக இருக்கட்டும் அனைவருமே இந்த ஒரு வசம்பை பேர் சொல்லி அழைக்கக்கூடாது அப்படின்னு அனைவருமே கூறுவாங்க. அப்படிப்பட்ட இந்த ஒரு வசம்பை வைத்து நம்ம இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலியமா அடிக்கடி நம்முடைய வீட்டில் ஏற்படக்கூடிய சண்டைகள் கண்டிப்பாக ஒரு முழுமைக்கு வந்துவிடும். மன அமைதி இல்லாம இருக்கிறவங்க கண்டிப்பா நீங்க இதை பண்ணலாம். அது குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும், யாருக்கு மன அமைதி இல்லையோ அவங்க இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க. கண்டிப்பா மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது நிச்சயம் கிடைக்கும். பயமாக இருக்கட்டும், கவலைகள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பா இந்த ஒரு வசம்ப வைத்து இந்த ஒரு சிறிய பரிகாரத்தை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படும். முக்கியமா இந்த ஒரு பரிகாரத்தை மகாபெரிவா அவர்கள் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை காலையில செய்யறது மிகவும் சிறப்பு. ஏன்னா வசம்புக்கும் இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளுக்கும் அவ்வளவு சக்தியானது இருக்கு. எனவே இந்த ஒரு நாட்கள்ல நீங்க காலையில இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க. கண்டிப்பா நீங்க நினைத்தது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க இந்த நாட்கள்ல செய்தாலும் சரி, இல்லைன்னா அந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல செய்தாலும் சரி, முதல்ல வீட்டை நீங்க சுத்தமா துடைத்துக்கிடணும். இது மிக மிக ஒரு ஒரு முக்கியமான ஒரு செயலாக அனைவராலும் கருதப்பட்டு வருகிறது. எனவே வீட்டை நீங்க சுத்தமா வச்சுட்டு பூஜை அறையும் நீங்க ஒழுங்குபடுத்தி வைத்துக் கொள்ளணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன வசம்பு துண்டை எடுத்துக்கோங்க. அது முழுமையா இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவுல உங்களுக்கு நீங்க நினைத்து பண்ணுகின்ற அந்த பரிகாரமானது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த ஒரு வசம்பு துண்டை எடுத்து அதை சுத்தமான நீர்ல கழுவிக்கோங்க. ஒரு டம்ளர்லயும் ஏதாவது ஒன்று நீரை பிடித்து அதில் ஊற வைத்து அதை நல்லா அந்த ஒரு வசம்பை நீங்க கழுவிக்கிடணும். கழுவி விட்டு உங்களுடைய வீட்டு பூஜை அறைக்கு சென்று அங்க ஒரே ஒரு மண்ணகல் விளக்கையோ ஒரு நெய் தீபமோ ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றுங்க. மனதிற்குள்ள உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க நினைத்துக்கோங்க. என் வீட்டில் இருக்கவும் அனைத்து விதமான எதிர்மறை சக்திகளும் விலகி நல்ல சக்திகள் நிலைக்க வேண்டும் அப்படின்னு நீங்க பிரார்த்தனை செய்து கொண்டே அந்த ஒரு விளக்கை நீங்க ஏற்றுவது மிகவும் நல்லது. ஏற்றி விட்டு எரிகின்ற அந்த தீப சுடர் இருக்கல்லவா, அந்த தீப சுடரோ இல்லைன்னா கற்பூர சுடரோ அதுல ஏதாவது இந்த இரண்டுல ஏதாவது ஒன்றுல நீங்க கையில வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு வசம்ப நீங்க அந்த தீப சுடர்ல காட்டணும். காட்டி அந்த ஒரு தீப சுடர்ல பட்டு அந்த வசம்பானது ஒரு நுனியில சாம்பிராணி புகை எப்படி கருகுமோ அந்த புகையானது வெளிப்படுமோ அந்த புகையானது இந்த ஒரு நேரத்துல வசம்புல இருந்து வெளிப்படும். அந்த ஒரு புகையை நல்லா வர வைத்து அது அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து விதமான இடங்களிலுமே நீங்க அந்த ஒரு புகையை காட்டணும். அப்படி அந்த புகையை நீங்க வீடு முழுவதும் போய் உங்க வீட்டு முழுவதும் நீங்க காட்டும் பொழுது இந்த ஒரே ஒரு மந்திரத்தை நீங்க கூறிக்கொண்டே காட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் அனைத்துமே உங்க வீட்டை விட்டு விலகிவிடும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பரிகாரத்துக்கு இருக்கிறது. முக்கியமா இது நீங்க இந்த புகையை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் காட்டுவது மூலியமா திருஷ்டிகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பா அந்த திருஷ்டிகள் அனைத்தும் கழிந்து தீய சக்திகள் மன அழுத்தம் போன்றவை உங்களை விட்டு கண்டிப்பாக விலகிவிடுமாம். எனவே தவறாம நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை கூறிக்கொண்டே அந்த ஒரு புகையை உங்க வீடு முழுவதும் காட்டி பாருங்க. கண்டிப்பா பெரிய அளவுல மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஓம் நம சிவாய இல்லை அப்படின்னா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக, இந்த ரெண்டு மந்திரத்துல ஏதாவது ஒரு மந்திரத்தை கூறிக்கொண்டு உங்களுடைய வீட்டு நிலைவாசலா இருக்கட்டும், சமையல் அறையா இருக்கட்டும், உங்களுடைய குழந்தைகள் இருக்கிற இடம், நீங்க தூங்குற இடம், அனைத்து விதமான இடங்களிலுமே இந்த ஒரு வசம்பினால் வரக்கூடிய புகையை நீங்க காட்டுங்க. கண்டிப்பா பெரிய அளவுல அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இது அவ்வளவு சக்தி வாய்ந்த பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக மகாபெரிவா அவர்கள் கூறியிருக்கிறார். எனவே நீங்களும் தவறாம இந்த ஒரு செயலை கண்டிப்பா செய்யுங்க. பெரிய அளவுல உங்களுடைய வீட்டுல வெற்றிகளானது குவியக்கூடிய ஒரு நேரமாக கண்டிப்பா உங்களுக்கு அமையும். அனைவருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், இந்த ஒரு பரிகாரத்தை இந்த புகையை முழுவதும் நம்ம காட்டிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வசம்பு துண்டை என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வி அனைவருக்குமே இருக்கும்.
அந்த புகையை உங்க வீடு முழுவதும் காட்டிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வசம்பு துண்டை எடுத்து நீங்க உங்களுடைய வீட்டு நிலைவாசல் இருக்கல்லவா, நிலைவாசலுக்கு மேல உள்ளக்கு யார் வந்தாலும் சரி அந்த நிலைவாசலுக்கு மேல நீங்க வைத்திருக்கிற அந்த ஒரு வசம்பை தாண்டி தான் அவங்க உங்களுடைய வீட்டுக்குள்ள வரணும். அந்த அளவுக்கு நீங்க பண்ணி வைத்திருங்க. அதை ஒரு துணியில கட்டியோ இல்லைன்னா வெறும் வசம்பு கூடயோ உங்களுடைய நிலைவாசலுக்குள் எது வெளியிலிருந்து யார் உள்ள வந்தாலும் அந்த வசம்பை தாண்டி வர்ற மாதிரி நீங்க வைங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு தேவையில்லாம வீட்டில் வரக்கூடிய சண்டைகள் எதுவாக இருந்தாலும் குறையும். அதே மாதிரி திருஷ்டி வெளியிலிருந்து வர்றவங்க உங்க மீது கண் திருஷ்டி வைத்தாலும் கண்டிப்பா அதற்கும் ஒரு பலனானது கிடைக்கும். உங்களுக்குள் ஏற்படுகின்ற பதற்றங்கள் பயங்கள் அனைத்துமே கண்டிப்பாக நீங்கிவிடும். குழந்தைகளும் நிம்மதியாக தூங்க தொடங்குவாங்க. அவங்களுக்கும் கெட்ட கனவுகள் ஏதாவது வந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கும் ஒரு முடிவானது ஏற்படும். எனவே தவறாம இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க சந்தேகம் இல்லாம பண்ணணும். மனசளவுல முழு நம்பிக்கையுடன் இதை நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்குன்னு இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். வசம்பு அப்படிங்கிறது வெறும் மூலிகை மட்டும் கிடையாதுங்க. அது நம்முடைய வீட்டை காக்கக்கூடிய ஒரு ஆன்மீக கவசம் போலவும் செயல்பட்டு வருகிறது. எனவே வாரத்திற்கு ஒரு முறையாவது நீங்க இந்த ஒரு செயலை செய்யுங்க. கண்டிப்பா உங்களுடைய வீட்டில் பெரிய அளவுல மாற்றங்களானது கண்டிப்பாக நடக்கும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய மகா பெரிவா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வீட்டிலும் நல்லது மட்டுமே நடக்கும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம்.